ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து அவரோட லேப்டாப்பை கொடுத்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து அழுதாங்களாமா. ஏன்னா அவங்க வந்து இந்த லேப்டாப்பை வந்து இவருக்காக வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து மிச்சம் பண்ணி இவருக்காக வாங்கி கொடுத்தாங்களாம். மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்களாம். ஸோ உழைச்ச பொருள் என்னைக்கு உங்களை தேடி வருங்கன்னு சொல்லிட்டு அவங்க லேப்டாப்பை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து. இப்போ வந்து பார்த்தோம்னா டிஎல்எஃப்ல தாங்க இருக்கோம். கொஞ்சம் ஒரு வேலையாக டிஎல்எஃப் வந்தோம். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் நம்ம ரூமுக்கு போகல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருநின்றவூர் பக்கத்தில் ரேபிட்டோவில் அடிச்சிச்சு. ஒரு 600 சில்லரை நினைக்கிறேன். அமௌண்ட்லாம் எக்ஸ்ட்ரா கேட்கல. கிலோமீட்டருக்கு உண்டான அமௌண்ட் கரெக்டாக காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படி ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. திருவள்ளூருக்கு முன்னாடி திருநின்றவூர் போகிற வழியில் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து திருவள்ளூர் போகலாமா இல்லை ஆவடி பக்கம் வரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஆவடி பக்கமே போகலான்ட்டு ஆவடி பக்கம் வந்து வண்டியை நிப்பாட்டியாச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சதுனால வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரியாக குதுகுதுன்னு வந்துருச்சு. ஸோ வண்டியை நிப்பாட்டி இங்கேயே ஆல்ட்டை போட்டு ஒரேடியாக காலைல வெள்ளனை எடுக்கலான்ட்டு இங்கேயே வண்டியை நிப்பாட்டி ஆல்ட்டு போட்டாச்சுங்க. ட்ரிப்போட பேர் வந்து போட்டிருக்கேன். அவங்ககிட்ட நான் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா கேட்கல. ஏன்னா இது கிலோமீட்டருக்கு உண்டான அமௌண்ட் ஓகே தான். ஆனால் இருந்தாலும் நான் எம்டி அடிச்சுட்டு வந்தது எப்படியும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும் உள்ளே வந்தது அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு. ஆனால் கால்குலேட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் ஓகே, நான் எக்ஸ்ட்ரா கேட்கல.